ஹாய். இந்த ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் ரெண்டாவது கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ்? பொதுவாக எல்லாருமே கேட்பாங்க. அது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து என்ன, வீக்னஸஸ் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்வாட் அனலைசஸ் நீங்கள் பண்ணணும். செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன். உங்களை நீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்து எதெல்லாம் ஸ்ட்ரென்த்து, எதெல்லாம் வீக்னஸஸ்ஸு. நம்ம சொல்கிற ஸ்ட்ரென்த்தெல்லாம் உண்மையிலேயே ஸ்ட்ரென்த்தா, இல்லை நம்ம பேசுகிற வீக்னஸஸ் எல்லாம் ரியலி வீக்னஸஸா, அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டாலே போதும். உங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நாட் பிகாஸ் ஆஃப் ஜாப்ங்க, இது உங்கள் பர்சனல் லைஃபுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் தி இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப். சரி, இப்போ ஸ்ட்ரென்த்துனா பொதுவாக என்ன சொல்லுவோம்? நம்மக்கிட்ட டிஃபால்ட்டாக ஸ்ட்ரென்த்து சொல்லுவான், சார் எனக்கு நல்ல டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்குது, ஈஸியாக நான் கம்யூனிகேட் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அழகாக எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணிடுவேன், ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன், அடாப்ட் ஆகுவேன் சார் அப்படின்ற மாதிரி. அதே போல் நான் அவைலபிளாக இருப்பேன் சார், 24/7 அவைலபிளாக. இது கூட சம்டைம்ஸ் ஸ்ட்ரென்த் தான். அவைலபிலிட்டி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நாளைக்கு ஏதாவது ஒரு அவசரத்துக்கு நீங்கள் தேவைப்படலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்புறம் நான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருப்பேன் சார், ரிசல்ட் ஓரியன்டாக இருப்பேன், ஸ்மார்ட் ஒர்க்கர் சார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்கிறது தான் அந்த ஸ்ட்ரென்த்து. உண்மையிலேயே நீங்கள் இதெல்லாம் ஸ்ட்ரென்த்துன்னு நீங்கள் போயிட்டு படிச்சுட்டு போய் சொல்லக்கூடாது. அந்த ஏரியாவில் உண்மையாக நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். நான் சொன்ன ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஜாப் விஷயத்துக்கும் மற்ற பர்சனல் லைஃபுக்கும். சரி, வீக்னஸஸ் பொதுவாக எப்படி இருக்கும்? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக தான், எமோஷன்ஸில் ரிலேட்டடாக தான் வீக்னஸஸ் இருக்கும். ஈஸியாக கோவப்படுறது, ஏதாவது ஒரு பேடு டெசிஷன் எடுத்துறது, ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் எமோஷன்ஸில் வீக்காக இருக்கிறவங்க தான் சரியாக இருக்க மாட்டாங்க. சீக்கிரமாக ஒரு ஜாப்பை விட்டுட்டு கோவப்பட்டுட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிடுறது, டெசிஷன் தப்பாக எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் வர்ற ப்ராப்ளமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ரியலாக உள்ள ப்ராப்ளம், சார் நான் ஈஸியாக கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ண முடியாது சார், கொஞ்சம் ஹெசிடேஷன்ஸ் இருக்கும், எடுத்த உடனே நர்வஸாக இருக்கும், அதுக்கப்புறம் நான் சரியாக பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்றது ஒரு வீக்னஸ்னால் தயவுசெய்து சொல்லுங்க. காரணம், உங்களுக்கு இதெல்லாம் வீக்னஸஸ்ன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ஒரு வீக்னஸ் சார், எடுத்த உடனே நான் பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருக்கும், 2-3 நிமிஷம் பேசிட்டேனாக்கும், ஒருத்தர்கிட்ட பழகிட்டேனாக்கும் நல்லா பேசுவேன் சார், பழகுவேன் சார் அப்படின்னா, ஓகே இவர்கிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்குது, சரி பண்ணிக்குவார் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கலாம். அதே போல் இனிஷியேட்டிவ்னஸில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது சார், ஒரு தேவையே எனக்கு இருக்கும், எங்கள் அப்பாக்கிட்டேயே தேவையாக இருக்கும், ஒரு மேனேஜர்கிட்டயே ஒரு விஷயத்த நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் நான் அவ்வளோ சீக்கிரமாக போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது, அந்த இனிஷியேட்டிவ்னஸில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இனிஷியேட்டிவ்னஸ் ப்ராப்ளம் சொல்லலாம். அதே போல் ஒரு எம்ப்ளாயை ஒரு மேனேஜர் திட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த திட்டு வாங்கினவருக்கு கோபம் வருதோ இல்லையோ, எனக்கு வந்துடும் சார், அவங்க ஆள்றாங்களோ இல்லையோ எனக்கு அழ வந்துடும். இதெல்லாம் தான் வீக்னஸஸ். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க வீக்னஸஸ்ன்ட்டு. சரி, இந்த வீக்னஸஸ் ஸ்ட்ரென்த்து எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காம ஒரு கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் தெரியுமா? வாட் ஆர் ஆல் தி செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் யூ ஹாவ் டு டெவலப் யுவர் வீக் பாயிண்ட்ஸ், அல்லது கம் அவுட் ஃப்ரம் தி வீக் பாயிண்ட்ஸ்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பண்ணுவாங்க. அது நீங்கள் ஆல் ஆஃப் சடனாக அதை சொல்லிட முடியாது. உண்மையிலேயே நீங்கள் அந்த வீக்னஸஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கான செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் சொல்ல முடியும். இது வரையிலும் இல்லைன்னா இனிமேல் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. பிகாஸ் சார் எனக்கு இனிஷியேட்டிவ்னஸ் இல்லை, அது ஒரு வீக்னஸாக நான் சொன்னேன் அப்படின்னா, இப்போலாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயே என் மனசில் பட்டதை டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறத நான் ஈஸியாக எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடுறேன் சார். இப்போ நான் தயங்குறது இல்லை, ஒரு டவுட்ஸ் இருந்தாலே யார்கிட்ட வேணாலும் நான் தயங்காமல் இப்போ கேட்க ஆரம்பிச்சிடுறேன். கம்யூனிகேஷனில் எனக்கு தமிழோ இங்கிலீஷோ ஒரு ஹெசிடேஷன் இருந்தது, இப்போ நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்ட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். இங்கிலீஷில் தான் பேசணும்னு இல்லை, தமிழ்லேயே எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன், இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். அதே போல் இங்கிலீஷை நான் ஒதுக்கி வைக்கல, இங்கிலீஷ் சரியாக வரலைன்னாலும் நான் அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசி பழகிறேன். நான் வீட்டில் உட்காந்து அது சம்மந்தமாக ஒரு டெய்லி 1/2 hour 1 hour நான் அது ரிலேட்டடாக படிக்கிறேன்.
அதே போல் அடுத்தவங்க வந்து ஏன் திட்டு வாங்கினாங்க, ஏன் அவங்க அழுறாங்க, அவங்கள திட்டுனா நமக்கு ஏன் கோவம் வருது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல எல்லாம் நான் யோசிக்கும் போது நான் வந்து நாம நினைக்கிறது தப்பு. அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல வீக்காக இருந்திருக்காங்க அப்படின்னா அதனால அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. நாம ஏன் அடுத்தவங்களுக்காக இமோஷனலா நம்ம ஃபீல் பண்ணணும், தப்பான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை நான் செல்ஃபாக ரியலைஸ் பண்ணிட்டேன். இந்த செல்ஃப் ரியலைசேஷன் பார்த்து எனக்கு வந்து நடந்திருக்கு. அதனால இப்போ நான் வந்து யாராவது அடுத்தவங்க ஸ்டாஃப்ஸை என்னுடைய நெய்பர்ஸே வந்துட்டு திட்டு வாங்கிட்டு வந்து பக்கத்தில் அழுகிறாங்க, சொல்லி அழுறாங்கன்னா அதனால நான் வந்து எந்த விதத்துலையும் பாதிக்கப்படுறது இல்லை. அவங்க ஏதோ தப்பு செஞ்சுருப்பாங்க, அதனால வந்து அவங்க அந்த இதை பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க மேனேஜர்ஸு, நான் எதுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சப்போர்ட்டிவாக நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்னையே அவங்க திட்டலையே, நான் அழலையே, அப்போ நான் சரியாக செய்கிறேன், எனக்கு திட்டு வாங்கலாம், அவங்க தப்பாக செஞ்சுருக்காங்க, திட்டு வாங்கியிருக்கு அப்படின்றது மாதிரி ஸ்போர்ட்டிவாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் சார் அப்படின்றது மாதிரி நீங்கள் பேசணும். அப்படிலாம் பேசினா தான் உங்களுக்கு அந்த அடாப்டபிலிட்டின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு எஃபிஷியன்ட்னு சொன்னீங்கல்ல, ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லுன்னு எதெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக சொன்னீங்களோ அதெல்லாம் வந்து உண்மையாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் அத்தனை பாயிண்ட் ஸ்ட்ரென்த்தாக சொல்லிட்டு வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்துல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல எல்லாமே வந்து வீக்கா இருந்ததுன்னு வச்சுங்கன்னா நீங்கள் எதெல்லாம் ஸ்ட்ரென்த்னு சொன்னீங்களோ அது எல்லாம் வீக் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி ரிவர்ஸில் அடிக்குதுன்ட்டு. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் உண்மையிலேயே ஸ்ட்ரென்த் தானா அப்படின்னா அந்த வீக் மைண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரியாக வரும். ஸோ டெஃபினட்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃப் அனலைசிஸ், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் ஆர் ஸ்வாட் அனலைசிஸ்ன்றதை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கரியருக்கு மட்டும் மாத்திரம் இல்லை, லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு கொஸ்டினில் சந்திக்கலாம். பாய்.